மீஸ் அன்யாக் எல்லாரும் இருக்கீங்க. ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருக்கீங்க. நம்புறேன் நாளைக்கு ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம வீமிங் ஒரு லவ் ஸ்டோரி தான். சடன் மேரேஜ் வித் எக்ஸோட ஃபைனல் பார்ட் போன பார்ட் பார்க்க நம்ம பார்த்துவாங்க. அப்போ இந்த பார்ட் புரியும். ஸோ போன பார்ட் எதில் விட்டு போனா நம்ம பயங்கரமாக ஜிம்மன் நினைச்ச அழுக ஜிம்மன் நைட்டை கஷ்டப்பட்டுட்டோம். குட்டி விஷயத்தை நினச்சிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் டே தான் அண்ட் இப்போ தான் நம்ம எந்திரிச்சு பார்க்கும்போது ஜிம்மன் தலையில் படுத்துட்டு கண்ணில் டியர்ஸ் மட்டும் நிறையா இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியே பொறுமையாக தூக்கி ஜிம்மனை படுக்க வச்சுட்டு ஃபோர்ஹெட்ல சாரிடா சாரி, உனக்கு குடிச்சா பிடிக்காதுல, நான் பண்ண தப்பு தான், ஆனால் எதுவும் தெரிஞ்சு பண்ணலடா, இட்ஸ் அன் ஆக்சிடெண்ட், நான் ஒன்றா தவிர்த்து வேறு எதுவுமே பண்ணலை, டச் கூட பண்ணலடா, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிம்மன். ரொம்ப 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 வார்த்தையெல்லாம் நல்லா சொல்ல முடியல, அவ்வளோ வலிக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரியல ஜிம்மன், இதெல்லாம் நான் பண்ணுறது கரெக்டாக தப்பா எதுவும் புரியல. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியும், நீ நான் ரொம்ப லவ் பண்ணுற, நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறேன், மேடா என்ன நீ பைத்தியக்காரன் கூட நினச்சிக்கோ, ஆனால் இத்தனை நாள் உனக்கு தேடாத இடமே இல்லை, மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் குளிக்க போயிடுவான். அப்போ தான் ஜிம்மன் வந்து கண்ணை முடிச்சு பார்ப்பான். ஜிம்மன் தூங்கியிருக்க மாட்டான். டீ தூக்கும் போதே வந்து புரிஞ்சுப்பான் ஓகே அப்படின்ற மாதிரி. இங்கே தான் ஜிம்மன் அப்படியே யோசிச்சு பார்ப்பான், அதனால நான் தான் தப்பா இல்லை பேங்க் தான் தப்பா, என்னது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அடிச்சு படுத்துருவான். ஸ்கிப் பண்ணான். இப்போ தான் நம்ம டேம் தான், எனக்கு ஆஃபீஸில் வந்து ஒரு கால் வந்திருக்கு ஆண்டி, நான் போயிட்டு வந்துடுறேன், நைட்டு வந்துடுறேன் அண்ட் சாப்பாடுலாம் வேண்டாம், ஆஃபீஸ்லேயே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இங்கே தான் ஜிம்மன் டைம் போனால் போயிட்டு வந்து சொல்லு மா, என்னம்மா ஜிம்மன் போ அப்படின்னு சொல்லும் போது ஜிம்மன் தான் போயிட்டு வாங்க ஹேவ் நைஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிடுவான். அதுக்கட்டே தான் கொஞ்சம் சிரிச்சிட்டு சொன்னால் நல்லாயிருக்கும், போயிட்டு வாங்க தரோம் போங்க அப்படின்ற மாதிரி கோல்டாக சொல்ல நம்ம டேக்க லைட்டாக ஸ்மைல் பண்ணி போயிடுவான். அண்ட் இப்போ தான் நம்ம ஜியோப் தான் வீட்டுக்கு வருவோம். ஜியோப் பார்த்தோன்னே சுகாக்கு மனசுக்குள்ள போய் பட்டர்ஃப்ளைஸாக பறக்கும். அவன் வந்துட்டு சுகா சொல்லுங்கள் ஹாபி. ஜிம்மனுங்க ஜிம்மனா ஈவினிங் 5 o'clock இந்த கெஃபேக்கு ஜிம்மனை வர சொல்ல, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன பார்க்க வரலையா? உன்னை பார்க்க வந்தால் வந்தேன், பட் ஜிம்மன் கிட்ட கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பேசணும், சரியா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ அங்கே சுற்றி பார்ப்பான். பார்த்தா லைக் எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க. ஜிம்மன் வந்து ஜாங்க கூட ரூமில் இருப்பான். இங்கே ஜிம்மன் அம்மா அப்பா மார்க்கெட் போயிருப்பாங்க. நம்ம சுகா மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான். என்ன சாப்பிட்றேன்? ஐவா இட்லி மீன் குழம்பு. என்ன? சவுத் இந்தியன் ஃபுட். ஜிம்மன் அம்மா குக் பண்ணி கொடுத்தாங்க. ஓ இன்னும் வந்து பார்த்துட்டு இங்கே தான் முச்சுக்கு நம்ம சுகா சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான். கிட்ட வந்து சுகாவோட லிப்ஸ் அப்படியே கப் பண்ணி இங்கே நம்ம கிஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இங்கே தான் சுகாவுக்கு ரொம்ப பயம் வந்துடும், கை காலம் நடுங்க ஆரம்பிச்சிடும். என்ன நடு ஹாலில் இங்கே தான் ஹாபி 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 அப்படின்னு சொல்லிட்டு தலை விட்டு நைட்டு ரூம்க்கு வந்து அழ மாட்டேன், வந்துடுறா வந்துடு, புரியுது 3 weeks ஆச்சுடா உன்னை டச் பண்ணி ஃபீல் பண்ணி, புரியுதா, மிஸ் யூ ஸோ மச், வந்துடு வெயிட் பண்ணுறேன் அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோப்பி தான் பாக்கெட்ல இருந்து ஒரு சாக்லேட் எடுத்து ரொம்ப ஸ்வீட் சாப்பிடாத, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிடுவான். இங்கே ஒரு மாதிரி நம்ம சுகர் ரொம்ப பேசிக் விஷயம் இருக்கு. நம்ம அப்போதான் இந்த சைடில் இந்த ஜிம்மனும் ஜெக்கி வந்து பார்த்துருப்பாங்க. அவங்க 2 பேரும் வாயில கை வச்சுட்டு என்னடா நடக்குதுங்க, பார்ப்பதற்கே அப்பாவை போல் இருப்பவர் நான் பல வேலை செய்வானோ அந்த மாதிரி இல்லடா நம்ம சுகாவை, டேய் மியா இங்கே வா அப்படின்ற மாதிரி. இங்கே நம்ம சுகா பார்த்து ஜங்கு கத்து சுகா கத்த ஜக்காயிட்டு டே எருமை என்ன கத்துன? ஆமா என்னடா பார்க்க தான் போன மாதிரி. டேய் இது எத்தனை நாடா அந்த மனுஷன் ஒன்று உரியாகி. ஐயோ அப்படிலாம் பேசக்கூடாது ஜங்குக்கா, உண்மையை சொல்லு, எத்தனை வருஷமா போயிட்டு இருக்கு? அதுவா அதுவா எனக்கும் அவருக்கும் உனக்கும் அவருக்கும் நாங்கள் 2 பேரும் 1 year லவ் பண்ணுறோம். என்னது எப்படா? உனக்கு பூனைன்னா பிடிக்குமா? ஆமாம் உனக்கு பூனைன்னா பிடிக்கும், ஏன்னா நீ ஒரு பூனை தானே. அவருக்கு என்ன பிடிக்கும்? சரி அவரு சொல்லல. அதுவா நான் வந்து ஹாபிஸோட கம்பெனிக்கு போனேன்னா சரி போனேன். அப்போ அவர் என்ன பார்க்க, சரி நான் அவரை பார்க்க, அப்புறம் அப்படியே ஒரு 6 மாதம் பார்த்துக்கிட்டே இருந்தோமா. இதே நீ உன்னை பார்க்க அவன் அவரை பார்க்க, அப்புறம் யாரை தான் நோக்குறீங்க, எப்படிதான் இது? அதுவா ஒரு நாள் ஒருத்த ஆஃபீஸில் கிட்ட என்ன பண்ணா ப்ரப்போஸ் பண்ணானா, சி அதுதான் இல்லை. அப்புறம் என் மேலே ஒருத்த கை போட்டு பேசிட்டானா, சரி நீ என்ன பண்ண? அச்சோ அப்படிலாம் தொட்டாதீங்க அப்படி சொன்னேன். சரி அது ஆஃபீஸர் பார்த்து தப்பாக புரிஞ்சு அந்த பர்சனை அடிச்சு இங்கே பாரு நான் உனக்கு தான், நீ எனக்கு தான், நீ யாரையாவது லவ் பண்ணணும்னு நினச்சேன், உன்னை வெட்டி போட்டுருவேன் அப்படி சொல்லிட்டாரு. என்னது? சி நான் கூட பெரிய தெய்வீக காதலாக இருக்குன்னு நினச்சேன், கருமம், சி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போக. என்னடா இதெல்லாம் ஒரு காதலா? அது மட்டும் இல்லை வேற இல்லடா, உனக்கு தெரியும்ல. என்னது? எனக்கு சாப்பிட பிடிக்குமா? ஆமாம் அவருக்கும் சாப்பிட பிடிக்கும். சரி நான் சாப்பிட
என்ன அவரும் சாப்பிட்டாரு. ஆமாம், நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு சாப்பிட்டு நாங்கள் அடிக்கடி நான் சாப்பிட்டு போவேனா, அதே டைமில் அடிக்கடி அவரும் அந்த கடையில் வருவானா, நிறைய வாட்டி பார்த்துப்போமா. சரி, அன்றைக்கி ஒரு நாள் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு போனோமா. சரி, அதில் அவருக்கு ரொம்ப சில்லி அதிகமாயிட்டு. சரி, அப்போது அப்புறம் சொல்லு அப்புறம் அப்போது அதுக்கு ரொம்ப பொறையேறிடுச்சு. நான் தலையெல்லாம் தட்டிட்டு கேர்லாம் பண்ணுனா, அந்த கேரிக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு வந்தோம் அப்படின்னு சொல்லும் போது இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அட பாவி, அவங்க காதலை எப்படி எப்படியெல்லாம் நான் சொல்லி கேள்விப்படுறேன், இது சூத்து காதலா அப்படின்ற மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி சிரிக்க. டே அங்கக்கா, ஜிம்மனா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, போங்கடா, இதுக்கு தானே சொல்ல மாட்டேன் சொன்னேன் அப்படின்னு சொல்ல. ஏய், ஜோக்ஸ் அப்பார்ட், உண்மை சொல்லு. உண்மையாலே எனக்கு அவரை பிடிச்சிருக்குடா. எனக்கு ஒன்று தெரியுமா. என்னது, காலேஜில் தான் அவரை மீட் பண்ணேன். ஓ, அப்போ வந்து நீயும் தேவமும் சீனியும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்களே. ஆமாம், அதுலேருந்து தான் பேச ஆரம்பிச்சோம். அட பாவி, இவன் வந்து பிரிச்சுட்டு ஃபாரின் போயிட்டான், நீ அப்போ ஒன்று சேர்த்தியா. ஆமா மச்சான், எனவே நல்லா இருந்தா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படி ஸ்கிப் பண்ணா ஈவினிங்கும் வந்து ஈவினிங் தான் இங்கே நம்ம சுகா வந்து ஜமுனை கேஃபேட்டேரியா கூட்டிகிட்டு போயிருப்பான். ஸோ ஒரு கெஃபே மாதிரி கூட்டிகிட்டு போயிருப்பான். நம்ம சுகா ஜாங்க அங்கே போக இங்கே தான் ஜியோ வந்து ஒரு பொண்ணு கூட இருப்பாங்க. 2 குழந்தை இருக்கும் அந்த பொண்ணுக்கு, அண்ட் ஹஸ்பண்டுமே இருப்பாங்க. அண்ட் இங்கே தான் நம்ம ஜெப்ஸ் வந்து ஜமன் இங்கே தான் அப்படின்னு சொல்ல போது அந்த வந்துட்டாங்க போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உட்கார வச்சது அந்த பொண்ணை பார்த்துட்டு, ஏய் நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஜமன் கேட்க. ஜமன் எப்படி இருக்கு, நல்லா இருக்கியா. என்ன ஜமன் கல்யாணம் அடிச்சுட்டு சொல்லவே இல்லை. அண்ட் ஜெஹூப் தான் சொன்னார். அண்ட் இவன் தான் மிஸ்டர் வேங்க், என்னோட ஹஸ்பண்ட், அண்ட் இது என்னோட குழந்தைங்க. சாரி ஜமன். அண்ட் என்கிட்ட வந்து ஜெஹூப் சொன்னா ஒரு மாதிரி மிஸ்கம்யூனிகேஷனா அப்படின்னு சொல்லும் போது, இல்லை எனக்கு புரியல, அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ 4 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சல அது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கே ஒரு பாயிண்ட் சொல்லுவா. இதை கேட்டுட்டு ஜமனுக்கு இந்த கண்ணன் யோசை வந்துடும். என்ன சொல்கிறீங்க, உண்மையாலையா. ஆமாம் உண்மையா. அப்போது எனக்கு ஹெல்ப் மட்டும் தான் பண்ணா. நான் ஒரு பர்சனை ரொம்ப நம்பினேன், ஏன்னா ரொம்ப சீட் பண்ணிட்டான். அந்த டைமில் சாப்பிடலான்னு போகும்போது அவன் என்னை ரோட்டில் பார்த்தான். கூட்டிகிட்டு வந்து அவன் வீட்டில் என்னை ஸ்டே பண்ணான். ரொம்ப முடியல. அதுக்கப்புறம் டாக்டர்லாம் கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தான். அவன் தான் டேக் கேர் பண்ணிக்கிட்டான். ஆனால் நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அண்ட் நான் அதுக்கப்புறம் டேக்கிட்ட கேட்கும் போது உங்களுக்கு சின்ன சண்டை, நீங்கள் மறுபடியும் பேசிப்பீங்க தான் சொன்னாங்க. ஆனால் உங்கள் லைஃப் எப்படி மாறும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது மேம். ஐ எம் ரியலி சாரி. நேற்று நைட்டு தான் நான் சியால் வந்திருந்தேன். அண்ட் என்னோடய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இங்கே சேல் பண்ணோன்னு நான் இன்றைக்கி நைட்டு கிளம்பிடுவேன். நான் ரீச் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். வந்து பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருக்கான்னு சொன்னான் என்கிட்ட. அதனால தான் நான் ஷேவ் பார்த்து பேசும்போது தான் என்கிட்ட ஷேவ் சொன்னான். ஐ எம் ஸோ சாரி ஜமான், எனக்கு சத்தியமாக தெரியாது. தெரிஞ்சிருந்தால் நான் உங்ககிட்ட அன்றைக்கே வந்து பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்போது நீங்களும் தயாகும் எனக்கு டே ஒரு அண்ணா மாதிரி. நான் ஒத்துக்கிறேன், டே கூட காலேஜ் டைமில் நான் அப்படி இப்படி அவங்க கூட ஃபன் பண்ணேன் தான். ஆனால் டு பி ஃப்ராங்க், எனக்கு டே லைட்டாக ஒரு க்ரஷ், மற்றபடி எனக்கு எதுவுமே. உண்மையை சொல்லணும்னா டே என்னோட லைஃப்பில் ஒரு கார்டியனே கூட இருந்திருக்கான். எனக்கு டே தான் வேங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சான். அண்ட் லிட்ரலி நானும் வேங்கும் ஹாப்பியாக இருக்கும். அதுக்கு காரணமே தயாங்க மட்டும்தான். எனக்கு அழகான 2 குழந்தைங்க. இதுக்கு எல்லாமே ரீசன் டே மட்டும் தான். டே மட்டும் நான் அன்றைக்கி காப்பாற்றலன்னா நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது வேங் தான் அவங்களை ஹக் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்க அந்த பொண்ணு பேர் டீனா, ஓகேயா. ஸோ டீனா ஹக் பண்ணிட்டு அண்ட் வேங் தான் சொல்லுவான், ஐ எம் சாரி ஜெமன், என்கிட்ட டீனா எல்லாமே சொன்னான். அண்ட் டேவுமே என்கிட்ட எல்லாமே சொன்னான். நானும் நிறைய வாட்டி காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு குட்டி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்குது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்லை, நீங்களும் அவனை பேசியிருந்தா சரியாக இருக்கும். இந்த 4 வருஷம் பெரிய கேப் எடுத்துருக்க வேண்டாம். அண்ட் இந்த உலகம் ரொம்ப சின்னது. எப்போவுமே ஒருத்தரை மீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்கள் 2 பேரும் ரொம்ப லவ் பண்ணுறீங்க. உங்களுக்காக, அதாவது ஒருத்தருக்காக ஒருத்தர் வாழ்ந்துட்டுருக்கீங்க. கோவம்லாம் வேணாமே, வாழ போகிற வாழ்க்கை கொஞ்ச நாள் தான், கொஞ்சம் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்தா என்னால் கல்யாணத்துக்கு வர முடியல, இது குட்டி டோக்கன் ஆஃப் லவ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெட்டிங் கிஃப்ட் கொடுப்போம். இங்கே ஜிம்மினுக்கு பயங்கரமாக அழுக வந்துடும். அண்ட் அவன் ஜிம்மின் தலையில் அடிச்சு 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 அழுக ஆரம்பிச்சிருவான். நான் தப்பு பண்ணிவிட்டு, என் தயங்க நான் எப்படி பண்ணேன், நான் எப்படி அவனை சந்தேகப்பட்டேன், நான் எப்படி அவனை விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜமன் பயங்கரமாக அழுக. ஸோ இங்கே எல்லாருக்குமே புரிஞ்சிடும். சரி ஜமன், ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான். இங்கே தான் இல்லை, எல்லாமே என் தப்பு தான், நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜமன் பார்த்துட்டு நான் தேங்க பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது வெளியே பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கோம். அண்ட் ஜாப் சொல்லுவான், டே வேணாண்டா, இல்லை இப்போவே தேங்க பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லும் போது ஜப் தான் கார் ஓட்டிகிட்டு இருப்பான். ஜபன் காரில் உட்காந்துட்டு ஒரு விஷயத்த நினச்சி பார்த்துட்டு பயங்கரமாக அழுதுட்டுருப்பான். அவனை பார்த்த உடனே பிடிச்சிருக்கும். அண்ட் டெய்லியுமே ஜிம்மனை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பான். பட் ஜிம்மனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். ஜிம்மன் வந்து ஸ்கூலுக்கு வரும்போது டே வருவான், ஜிம்மன் வீட்டுக்கு போகும்போது டே போவான். அண்ட் டேயோட சப்போர்ட்டு யாருன்னு பார்த்தா நம்ம ஜெஹூப், நம்ம ஜென், நம்ம எல்லாருமே வந்திருப்பாங்க.
ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ஆரம்லாம் சொல்லுவான்டி அது ரொம்ப சின்ன பையனாக இருக்கான் ஹயோங், எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ண நிஜமில் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு டேய் என்ன பண்ணுவானா பயங்கரமாக நைட்டு குடிச்சிட்டு அண்ட் இங்கே தான் நம்ம ஜாப் கூப்பிட்டு ஜாப் சொல்லிடா ஜாப் என் கூட வா எங்கடா போகணும் டேய் எனக்கு அதுக்கு எனக்கு சின்ன பார்க்கணும் டேய் வர தேசி மணியை பார்த்தியா ஒருத்தர் 2 மணி ஆகுதுடா போடுறான் டேய் ஆப்பா அப்பா நீ வரலன்னு வையா வரலனா அவ செத்துருவா வா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்க சேக்க பிடிச்சி தர தண்ணி எடுத்துட்டு போக 2 வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஜம்மன் வீட்டு வாசல் போயிடுவாங்க பேக் சைடு அண்ட் இங்கே தான் டேய் இது யார் வீடா நான் ஏன் இது ஜம்மன் வீடு ஓ ஜம்மனோ வீடா சரி யார் ரூம் இதுதான் டேய் மாமா இந்த பேர் பிங்க் கலர் கதவு இருக்குல்ல அது தான் வாழ ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து படுக்கலான்னு போவான் டேய் யாரா ஃப்ளவர் என்ன தூங்குறேன் அம்மா தூக்க வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே தான் ஆரம்புக்கு ஃபோன் அடிப்பான் அயாங் என்னடா அயாங் ஒரு பிரச்சனை சிக்கோ வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு லைவ் லொக்கேஷன் அனுப்பிடுவோம் அவரை மடிச்சு வந்தா இங்கே தான் நம்ம தான் டேய் என்னடா பண்ணுறது வீட்டு சொல்லு உள்ள என் தேவதை இருக்கான் சரியா பார்க்க போகிறேன் ரொம்ப ஹைட்டாக இருக்கு ஏற முடியாது நீ வந்த நில்லு டேய் டெமோக் அதான் என்னோட காதல் ஏஞ்சல் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போக இங்கே தான் சரி சொல்லிட்டு டேவம் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் ஹெல்ப்லாம் பண்ணிட்டு அங்கே போவாங்க டேவம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காம்பவுண்ட் எல்லாம் எகிரி குடிச்சு ஜிம்ன ரூம்குள்ளே போயிடுவான் ஓப்பன் பண்ணா ஜிம் பேபி மாதிரி படுத்துட்டு இருப்பான் பெட்டில் இங்கே தான் டேவம் அப்படி கிட்ட போயிட்டு ஜிம்ன கண்ணு கிட்ட போய் அப்படி காத்துல கிஸ் பண்ணுவான் அண்ட் அவனோட ஸ்கின்னை தொட்டு பார்த்துட்டு ஐயோ யாழ் தேவதடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கிட்ட வந்து என்ன பண்ணிப்பான் ஜிம்மன் பக்கத்துல டைட்டாக இருக்கு அடிச்சு படுத்துருப்பான் ஜம்மனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கும் என்னடா இது அப்படின்னு பார்க்கும்போது யதார்த்தமாக பார்க்கும்போது இவன் யதார்த்தமாக பார்க்க இவன் பதார்த்தமாக அப்படி கட்டி பிடிக்க ஒரு மாதிரி அங்கே ஒரு மாதிரி கலவரமாயிடும் ஜிம்மனை மேன் கத்தும் போது டே கண்ணை பார்த்துட்டு டே என்ன பண்ணுவோம் லைக் கத்தி கூட கூப்பிட்டுவான்னு சொல்லிட்டு ஜிம்மன் கிட்ட வந்து இப்போ வந்து அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பைக் பண்ணிடுவான் எங்கள் ஜம்மன் தான் சரி என்ன பண்ணுறீங்க ஐயோ இப்போ உங்கள் வீட்டில் இருக்காங்க தெரிஞ்சா என்ன ஆகும் ஜம்மன் ஜம்மனா எங்கள் பாரு நீ ஃபஸ்ட்டு போங்க ஐயோ வீட்டில் யாரும் தெரிஞ்ச பிரச்சனை ஜம்மனா எங்கள் பாரு காலேஜ் நான் இங்கே இருக்க மாட்டேன் சரியா நான் ஆசியாவில் இருக்க மாட்டேன் நான் டெஹு போகிறேன் புரியுதா என் கிராணி வீட்டில் தான் போய் படிக்க போகிறேன் மெஸ்யூ நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன் சேஃபாக சரியா நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் எனக்கும் தெரியும் நீ நான் லவ் பண்ணுறேன்னு நீ சொல்ல மாட்டேங்கிற இருக்கட்டும் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜிம்மனுக்கு ஒரு குட்டி செயின் மட்டும் வாங்கி வச்சுருப்பான் செயின் வச்சு ஜிம்மன் கழுத்தில் போட்டு இங்கே பாரு இட்ஸ் நாட் அ செயின் இதான் தாலி எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நீயே பொண்டாட்டி நான் புருஷன் எனக்கு எப்பப்பெல்லாம் பிரேக் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நான் உன்னை வந்து பார்ப்பேன்னா புரியுதா நல்லா இருக்கணும் சமத்தாக இருக்கணும் நான் டேகு போயிட்டேன்னு நேசியால் ஆடிட்டுலாம் இருக்கக்கூடாது நான் எப்போவுமே எப்படி ஓன் தயாங் எப்போவுமே உன்னை பார்த்துட்டு தான் இருப்பேன் புரியுதா சரி தங்கம் லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிவன் கிட்ட வந்து ஜிவன் லிப்ஸை பிடிச்சி அப்படியே வந்து என்ன அவனோட வாத்துக்குட்டி மாதிரி அந்த லிப்ஸ் ஒரு மாதிரி பிதுக்கி வச்சுருப்பான் இவன் அப்படியே பிடிச்சி கடிச்சு ஒரு மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு சரி நான் போகிறேன் நீ தூங்கு லவ் யூ என் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் எடுத்து நம்ம டிவி ஹப்பின்னு போட்டு என்ன பண்ணிப்பா சேவ் பண்ணியிருப்பான் ஒரு நிமிஷம் டிபி வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் நம்ம பயங்கரமாக குடிச்சிட்டு வந்திருப்போம் ஆல்ரெடி ஜிம்மனுமே வந்து நைட்டில் தான் நைட்டு தானே யாருமே இருக்க மாட்டாங்க வெறும் குட்டி டவுசர் மட்டும்தான் போட்டிருப்பான் மேலே ஷர்ட் போட்டிருக்க மாட்டான் நம்ம தான் என்ன பண்ணுவான் ஜிம்மன் மேலே ஏறி பொத்துன்னு படுத்துட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்து ஜிம்மன் ஃபோனில் வந்து அந்த நேம் காண்டாக்டில் வந்து நான் அந்த பிக்கை வச்சுருவோம் அப்படின்னு போட்டு நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ஃபோட்டோ எடுத்து அவன் ஃபோனுக்கு மாற்றி அவன் வால்பேப்பரை வச்சுருவான் இங்கே பாரு நீ தான் என் ஹப்பி நான் தான் உன் ஹப்பி சரியா போகிறேன் சேஃபாரு லவ் யூ சொல்லக்குட்டி நல்லா சாப்பிடணும் ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு பேசிகிட்டே இருப்போம் கரெக்டாக 6 மணி ஆகிடும் மிட் நைட் வந்திருப்பான் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2:30 மணிக்கு வந்திருப்பான் 2-3 மணிக்கு வந்திருப்பான் இந்த மாதிரி நிறையா பேச ஜிம்மன் அப்படியே பார்த்துட்ருப்பான் ஜிம்மன் எஸ்ன்னு சொல்ல நோன்னு சொல்ல ஜிம்மனுக்கு இது பிடிச்சிருக்கு அண்ட் அவன் தான் சரியா டைம் ஆச்சு போகலையா
டூ மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் நம்ம டீ வந்து ஜெமன் மேலே ஏறி அப்படி படுத்துட்டு அவன் மாதிரி குழந்த மாதிரி விளையாண்டுருப்பான். ஜெம்மனோட காதையும் ஃபேஸ் எல்லாம் பிடிச்சிட்டு காதெல்லாம் நோண்டிக்கிட்டு விளையாண்டுட்ருக்கேன். அண்ட் இங்கேருந்து ஆரம் தான் ஃபோன் அடிச்சுட்ருப்பான். டே வாட்ச்மேன் வேறு பார்த்துட்டு போயிட்டான்டா, ஏதாவது பிரச்சனையாட போகுதுடா, சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லு. ஐயோ வாட்ச்மேன் அங்கிள் பார்க்குறாங்க, சீக்கிரம் சீக்கிரம் டைம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன சொன்னேன், இங்கே போயிட்டு வாங்க டைம் ஆகுது. என்ன சொன்னேன், எங்கே என்ன ரிப்பீட் எங்கன்னு சொன்னேன். ஓ என்னங்கன்னு சொன்னியா, அச்சோ இப்போ தான் நீ பொண்டாட்டி மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு டீ அப்படி இப்படி கிஸ் பண்ணலான்னு போக இங்கே தான் சரி வேலையே இல்லாமல் வரும் அப்படியே செவரேதி குஷ்டு வந்து பார்த்தா இங்கே டே தான் அப்படியே ஜிம்மனை பிடிச்சி கிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். இங்கே டீ வாடு வந்து தோட வாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டீ வந்து டே ஆரம் பிடிச்சி இழுத்துட்டு வரேன். ஐயோ ஜிம்மன் எனக்கு அப்போ தூக்கிட்டு வந்து பிரிக்கிறாங்க ஜிம்மனா அப்படின்னு சொல்ல டே பொறுமையாக போய் தொலைடா லூசு அப்படின்ற மாதிரி ஜிம்மன் மனசில் நினச்சிக்க. அண்ட் அது அப்படியே ஸ்கிப் ஆகிடும். அண்ட் அன்றைக்கி தான் இங்கே ஜங்குக்கும் சுகா கிட்ட சொல்ல அவங்க 2 பேரும் வாயில் கை வைப்பாங்க. அம்மா இங்கே பாரு ஜங்குக்கா, இங்கே முச்சு கொடுத்தோம், இங்கே கொடுத்தோம், அப்புறம் இந்த செயின் போட்டுட்டு நீ தான் எனக்கு வைஃபி, நான் தான் எனக்கு ஹஸ்பண்ட் அப்படி இப்படி சொல்லிட்டு அவன் ஏகோ போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது எங்கள் சுகா தான் ஒரு மாதிரி திருத்தன்னு முழிச்சிட்ருப்பான். டேய் நிஜமாவா, அம்மா இங்கே கொடுத்தோம் அப்படி இப்படி பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஜாங்குக்கு தான் பண்ணி ஸ்மைல் பண்ணிட்டு அது மட்டுமா நடந்துச்சு, வேறு ஏதாவது நடக்கலையா, குக்கி வாயிலே அடிப்பேன், டேய் நான் அடித்தனோ இல்லையோ அவரை நல்லா பார்த்துட்டாரிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபன் பண்ணிகிட்ருப்பாங்க. அண்ட் இப்படி தான் வந்து டேஸஸ் எல்லாமே ஸ்கிப் ஆகிட்ருக்கும். அண்ட் ஜிம்மனுமே இப்போ வந்து 12th தான் படிச்சுட்ருப்பான். ஜிம்மன் சொல்லுவான், டே இந்த இயர் முடிச்சதுக்கப்புறம் நானும் உங்கள் கூட வந்து டேக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம டேயுமே சொல்ல டெய்லியுமே பேசுவாங்க, வீடியோ காலில் பேசுவாங்க, நிறைய மெசேஜ், 2 பேரும் கிஃப்ட் எல்லாமே ஷேர் பண்ணிப்பாங்க. அண்ட் இப்போ தான் ஜிம்மன் வந்து காலேஜ் சேரலான்னு வருவான். ஸோ டீ கிட்ட சொல்லாமையே அந்த காலேஜை வந்து ஃபஸ்ட் வந்து விசிட் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மனோட அப்பா ஜிம்மனோட அம்மா நம்ம மென்குக் 3 பேருமே அந்த காலேஜ் போயிடுவாங்க. பட் இது எதுவுமே வந்து டேக்க தெரியாது. டே டோட்டலாகவே இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருப்பான். இங்கே லைட்டாக தான் ரவுடிசம் இருக்காங்க, ஃபுல்லாக ரவுடியாக தான் இருப்பான் டே. ஏன்னா இப்போ காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருப்பான். டே கூட ஒரு 4-5 பேர் சுற்றிட்டே இருப்பாங்க. அண்ட் அது கூட ஒரு பொண்ணு சுற்றிட்டு இருப்பான். ஸோ அந்த பொண்ணு பேர் தான் டீனா. அண்ட் இப்போ தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா இங்கே அட்மிஷன் வாங்கிட்டு போகும்போது டீனா தான் டீயை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு கன்னத்தில் முத்தம் கொடுத்துட்ருப்பா. இந்த சுகா பார்த்துருவான். சுகா வந்து எதர்ச்சியாக அப்படி திரும்பும் போது இவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க பார்த்துட்டு சுகா தான் ஜேகே கண்டு காட்டுவான். ஜேகேக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும். என்னடான்னு கேட்கும் போது ஜிம்மன் எங்கடா, ஜிம்மன் அவங்க அப்பா கூட இருக்காடா, ஜிம்மன் கிட்ட சொல்லாதவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அவங்க 2 பேருக்கும் மண்டையே பிச்சுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டே அவங்க 3 பேரும் காலேஜுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வருவாங்க. அண்ட் இங்கே தான் ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் அந்த காலேஜோட கேம்பஸ் அந்த வால் கிட்ட உட்காந்துட்டு இருப்பாங்க. அண்ட் ஒருத்தன் தான் ஒரு பொண்ணு மடியில் உட்காந்துட்டு அவன் மட்டும் மூஞ்சில் துணியை வச்சுட்டு அப்படியே படுத்துட்டு இருப்பான். இங்கே அந்த பொண்ணு தான் அந்த படுத்துருக்க பர்சன் மேலே தலையெல்லாம் வருடி விட்டுட்ருப்பாங்க. அண்ட் 3 பேர் வந்து இங்கே பேசிட்டுலாம் ரேப் பண்ணிகிட்ருப்பாங்க. டேய் என்னடா, நம்ம தான் சீனியர் ஆகிட்டோம், சீனியராக இருந்தாலும் பரவாயில்ல, வர ஜூனியர்ஸில் மொக்கையாக இருக்குது மச்சான், ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நல்ல ஃபிகராக இருக்காண்டா அப்படியேடா காய் சொல்கிறேன். ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் ஒரு பர்சன் சொல்ல, என்னது ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டா, ஆமாம் தலை ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் இங்கே நம்ம ஜங்குக் சுகா ஜெமன் 3 பேரும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டு வருவாங்க. டேய் ஜங்குக்கா எனக்கு என்னவோ பயமாக இருக்குது, எங்கள் டேட்டை இருப்பா தானே, நான் டேட்டைக்கு கால் பண்ணிட்டா ஒரு 3 டேஸாக அவர் காலில் எடுக்கலை, என்னாச்சுன்னே தெரியல, அவர் சாப்பிட்டாரா என்னன்னு கூட தெரியல, டேக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் ஏன் ஃபோன் எடுக்கலை அப்படின்னு சொல்லும் போது நம்ம சுகாக்கும் சரி நம்ம ஜேகேக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அண்ட் இங்கே தான் ஒரு பர்சன் இவங்க 3 பேரையும் பார்த்துட்டு யார் அது இவ்வளோ காணாம போன மாதிரி முடிச்சிட்ருக்கு கூப்பிட்றாது அப்படின்ற மாதிரி இடத்த சொல்ல, என்ன தலை கூப்பிட்றலாமா கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் இங்கே தான் ஒரு பர்சன் ஓய்
இங்கே தான் கூப்பிட்டு விசில் அடிக்க ஜெர்மன்லாம் திரும்பி பார்க்காம டேய் திரும்பி பார்க்காம போயிடணும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல ஏய் உங்களை தான் டேய் மெக்கு சொல்லுடா காய் போய் கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு மெக்கன் காய் தான் 2 பேரும் வந்து அவங்களே கூட்டிகிட்டுலாம் வருவாங்க. இங்கே இதெல்லாம் தெரியாமல் ஒரு பர்சன் நல்லா தூங்கிட்டு இருக்கு. அந்த டீனா தான் அந்த பர்சனுக்கு தலையை அமைக்க விட்டுட்டு இருப்பா, தலையெல்லாம் கோதி விட்டுட்டு இருப்பா. அது யாருன்னு பார்த்தா நம்ம டே தான். அண்ட் ஏய் உங்கள் பேரில் என்ன? ஆமாம் நீங்கள் யார்? நான் யாரா? என் காலேஜ்லேயே வந்துட்டு நீங்கள் என்ன யாருன்னு கேட்பீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கோல்டாக பேச. இங்கே தான் என்னோட பேர் உன்னோட பேர்? என்னோட பேர் பாக்சமன், இவன் பேர் ஷாங்குக் அண்ட் இவன் பேர் யூங்கி. ஏன் நீங்களாம் பேச மாட்டிங்களா? உனக்கெல்லாம் வாயில்லை, நீ தான் பேசுவியா? ஹலோ சீனியர், என்ன இப்படி பேசுகிறீங்க என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து? அவ்வளோதான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஏய் உன் பேர் என்ன சொன்ன? பாக்சமன் அப்படின்னு சொன்னோன்னே தூங்கிட்டு இருந்துட்டே எந்திரிக்க அப்படின்னு சொல்லிட்டு சமன் அப்படின்னு சொல்லி பார்க்க டேட்டே நீங்கள் நீங்கள் எங்கேயா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது ஜமன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அங்கே ஒரு வண்டி இருக்கும், லைக் அங்கே ஒரு பைக் இருக்கும், பைக்லேருந்து எகிரி குதிச்சு அப்படியே நம்ம ஜம்முன் மேலே போயிட்டு அப்படியே ஜம்முனை டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஃபேஸ் எல்லாம் பயங்கரமாக கிசஸ் கொடுத்துட்ருக்கேன். இது மொத்த காலேஜுமே பார்க்க ஆரம்பிச்சிடும். ஏன் டீனாக்கே பார்த்து லைட்டாக பொசசிவ் ஆகிட்டு இங்கே மெக்க கிட்ட போய்ட்டு மெக் யாரா அது? டே இதுவா நம்ம தலையோட ஆளுடா, 2 பேர் ரொம்ப ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க தெரியுமா? என்ன சொல்கிற? டேக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? ஆமாம் தெரியாதா? ஹே தயங்க பொண்ணு தானே பிடிக்கும். சே இதை பற்றியா? இதுதான் என்னோடய மாமாவோட ஆள். எப்போவுமே ஜாக்சன் மாமா இருப்பான், அதனால ஜாக்சன் மாமாவுக்கு தான் எல்லாம் தெரியும். ஜிம்முன்னு தெரியும், பட் இந்த பையனான்னு தெரில. ஆனால் 2 பேருக்கு நல்ல காம்பினேஷனில் அழகாக தான் இருக்காங்க. நம்ம தயாங் தான் அவங்க எல்லாருக்கும் பார்த்துட்டு ஏய் என்னடா பண்ணுறீங்க நண்டு சுண்டு அப்படின்னு நாங்கள் ஒன்றும் நண்டு சொல்லலை, வி ஆர் ஹியூமன்ஸ். சரி எங்கே இருக்கீங்க? நாங்கள் என்ன செல்லம் ஒல்லியான மாதிரி இருக்கு, சாப்பிட்றியா? அச்சோ டேட்டே நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். நாங்கள் எங்களோட வீடு எடுத்து தங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்ல. யார் யார்? இங்கே நான், யூங்கியா அண்ட் ஜாங்குக். ஜாங்குக் யூங்கியாவுக்கு நல்லா சமைக்க தெரியும், எனக்கு தான் சமைக்க தெரியாது அப்படின்னு சொல்ல. கவலைப்படாத, நான் சமைச்சு தரேன். நிச்சயமா? சரி எந்த டிபார்ட்மெண்ட்? நாங்கள் 3 பேரும் பிபிஏ எடுத்திருக்கோம். ஓ பிபிஏவா? ஆமாம். ஏய் டீனா. தயாங் நீ தானே பிபிஏ? ஆமாம். இவ தான் டீனா, இவன் உங்களோட சீனியர். டீனா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா சரியா? ஓகே டேட்டே என்ன சாப்பிட்றியா இல்லையா, என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதான் நீ வந்துட்டல, இதுக்கப்புறம் நல்லாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது டே தான் அப்படியே ஜிம்மனை பிடிச்சி காணத்துலாம் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அச்சோ டே டைம் ஆச்சு, மாதிரி காலேஜ் எல்லாம் இன்னொரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவேன். சரி அவங்க பார்த்தா பார்க்கட்டும் விடு அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் வந்து ஜிம்மனும் டேவும் கிளாஸ்க்கு போயிடுவாங்க. போயிட்டு வந்துட்டு நம்ம டே பயங்கரமாக ஜிம்மனை கேர் பண்ணிப்பான். இங்கே தான் ஜேகேவும் சுகா சொல்லுவாங்க, சீனியர் தோயா கொஞ்சம் எங்கள் ஃப்ரெண்டு எங்கள் கிட்டே விடுறீங்களா, கம்மு மாதிரி ஒட்டி வச்சுருக்கீங்க எங்கள் ஃப்ரெண்டை அப்படின்னு சொல்லும் போது ஏன் நீயும் வந்து உட்காரு, இந்த சைடு ஃப்ரீயாக தான் இருக்குது, என்ன மட்டும் நான் வரியா? ஐயோ சி நீ ஒரு ஆளுன்னு போட அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பாட்டு கோச்சிட்டு போக. டேட்டே ஏன் ஜேகே டீஸ் பண்ணுற? அது என்னவோ தெரிலடா, எனக்கு சின்ன வயசுலேருந்து இவனை பார்த்தாலே டீஸ் பண்ணுவோம், கிண்டல் பண்ணுவோம், விளையாடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நல்ல பையன். அது தெரியும். சரி சொல்லு. என்ன சொல்லணும்? சொல்லு என்ன சொல்லணும்? ஐ லவ் யூ சொல்லு, கிஸ் யூ சொல்லு, லவ் யூன்னு சொல்லு, இல்லை ஃபக் யூன்னு சொல்லு. அச்சிச்சோ டே இப்பெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது டே தான்டா முன்ன போட்டு ஒரு மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு ஸ்மூச் பண்ணிகிட்டு இருப்பான் ஃபேஸ் அவன் பாடியில் வச்சு. டைம் யாராவது பார்த்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆமாம் நீ ஒரு அக்கா கூட உட்காந்துருக்கேன், அது யாரு? டே பெஸ்டிடா. பெஸ்டியா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்களோட லவ் இந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக ஸ்மூத்தாகவே போயிட்டுருக்கும். அண்ட் அங்கே பாதி பேர் தான் டீனாவையும் டேவியும் வச்சு தப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ நான் இத்தனை நாள் டீனா கூட இருந்தேன், இப்போ டீனை நம்ம
டே வந்து இந்த பையனை லவ் பண்ணிட்டு இருக்கான், டே ஒரு பேட் பாய் அப்படி இப்படின்னு சொல்ல எல்லாமே ஜிம்மனுக்கு கேட்கும். பட் ஜிம்மனுக்கு டேயை பற்றி தெரியனால அப்படி விட்டுருவான். அண்ட் ஒரு ஃபைன் டே தான் டீனா தான் டே இல்லாத டைமில் ஜிம்மனை பார்த்து, ஏய் ஜிம்மன், சொல்லுங்க சிஸ்டர். என்ன சொன்ன? சிஸ்டரா? ஆமாம், நீங்கள் தயான் ஃப்ரெண்ட், அதனால சிஸ்டர். ஏய், என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில்? இல்லை உங்கள் அப்பனுக்கு நான் பிறந்தேன், எங்கள் அப்பனுக்கு நீ பிறந்திய, என்ன அக்கான்ற, கால் மீ சீனியர் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை ஒரு நிமிஷம், இப்போ எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க? அப்படி தான் சொல்லுவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது ஜேகே தான், இங்கே பாருங்க டீனா சீனியர், ரொம்ப பேசுகிறீங்க நீங்கள். நான் என்ன பேசினேன்? ஆமாம், நானும் பார்த்துட்ருக்கேன், என்ன என் டே கூட அப்படி இப்படி சுற்றி அப்படி இப்படி பண்ணிகிட்ருக்கேன். பாரு, இன்னைக்கு அதெல்லாம் டே நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீ ஜஸ்ட்டு அவனுக்கு டாய் மட்டும்தான், புரியுதா? அண்ட் சீதஸ் அப்படின்னு சொல்லிட்டு டீனா தான் அவன் ஷர்ட் பட்டனா ஒன்று பட்டன் கழட்டும் போது டீனா உடம்புலாம் ஹிக்கீஸாக இருக்கும். நேற்று நானும் டீயும் ஒன்றா தான் இருந்தோம், பல வாட்டி நாங்கள் ஒன்றா தான் இருந்திருக்கோம். டீ எனக்கானவன், புரியுதா? இன்னொரு வாட்டி டீயோட லைஃப்குள்ளேயோ இல்லை அவன் வழியில் வரணும்னு நினச்சேன், கொன்றுவேன் அப்படின்னு டீனா சொல்லிட்டு டீனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜிம்மன் மேலே அவள் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஃபுட் எல்லாத்தையும் போட்டு போயிடுவான். இங்கே தான் ஜிம்மன் பயங்கரமாக அழுதுட்டு இருப்பான். ஜிம்மன் அப்பா கூட சொல்லுவான், இல்லை இல்லை என் டேட்டி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா, இவ ஏதோ பேசிட்டு போகிறா பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே தான் லைக் ஆல்ரெடி டீனாவும் நம்ம டேவும் ஒன்றா இருக்கிறத நம்ம பசங்க பார்த்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம டே தான் ஒரு வாரம் காலேஜுக்கு வந்திருக்க மாட்டா. ஸோ டீனா தான் நிறைய புள்ளி பண்ணிகிட்ருப்பான் நம்ம ஜிம்மனை. அண்ட் இதெல்லாமே ஜிம்மன் ரொம்ப சைலண்ட்டாக தான் இருந்த. அண்ட் இப்போ தான் ஸோ ஒரு வாரம் கழிச்சு டே தான் நைட் ஒரு 2 மணி இருக்கும். ஜிம்மனுக்கு கண்டினியூவாக ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிகிட்ருப்பான். அண்ட் ஜிம்மன் தான், ஐயோ இந்த டைமில் யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு அப்படி இப்படின்னு தேடி ஃபோன் எடுத்து, ஹலோ யார் அப்படின்னு கேட்கும்போது, ஓய் பொண்டாட்டி. ஆ தேவ் தேவ் நீங்களா? ஆமாம், எங்கே இருக்க? தேவ் எங்கே இருக்கீங்க? என்ன பண்ணுறீங்க? ஒரு வாரம் எங்கே போனேன்? ஃபோன் இல்லை, ஒன்றும் இல்லை, எவ்வளோ கால் எவ்வளோ மெசேஜ் பண்ண. எங்கே இருக்கு? நான் ரூமில் தான் இருக்கேன். பக்கத்தில் யார் இருக்கா? பக்கத்தில் யாரும் இல்லை, எல்லோரும் அவங்கவுங்க ரூமில் இருக்காங்க. சரி, டோர் ஓப்பன் பண்ணு. என்ன? டோர் ஓப்பன் பண்ணுடா, 1 மணி நேரமாக நிற்கிறேன். எந்த இடத்துல? எங்கே? டேய் வாடா அப்படின்னு சொல்லு. ஜிம்மன் கொண்டு எட்டி பார்க்க ஜிம்மன் தான், ஐயோ தயாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு சைலண்ட்டாக வந்து டோர் ஓப்பன் பண்ணோன்னு டே தான் ஜிம்மனை போட்டு பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்டு இருப்பான். ஜிம்மனை பேக் கிஸ் பண்ண, ஏய் ரூம் எங்கே? தயாம் எப்படி ரூம் எங்கே அப்படின்னு கேட்க, மேலே ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட் கட் பண்ணால் 2nd ரூம். ஓ அப்படின்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜிம்மனை அப்படியே தூக்கி வச்சு பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போவான். ஜிம்மனை பயங்கரமாக பேக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பான். தேவ் டேட்டே எங்க எங்க என்னாச்சு எங்க போதும் விட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது ஜிம்மன் ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து அப்படியே ஜிம்மனை இறக்கி வச்சுட்டு அப்படியே ஜிம்மனை திருப்பி ஜிம்மன் கழுத்தெல்லாம் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். தேவ் எங்க என்ன பண்ணுறீங்க? எங்க ஜிம்மன் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? அச்சுட்டே ஐ டோன்ட் மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் எதிர்பார்க்காம அப்படியே டே தான் ஜிம்மன் ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்டு இருப்போம் பாடி ஃபுல்லாக. அண்ட் ஜிம்மனை மேக் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பான். அண்ட் ஜிம்மன் கிட்ட கேட்பான், வெள்ளை அப்படின்னு கேட்கும் போது ஜிம்மன் எஸ்னோ சொல்லிட்டு, ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் தயம் அப்படின்னு சொல்லும் போது, கவலைப்படாத சாஃப்டாக தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தேர்ஸ் பண்ணி இன்சைட் பண்ணி பயங்கரமாக தேர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஜிம்மன் ரொம்ப கஷ்டப்பட்டு மவுத்துலலாம் கை வைக்கும் போது நம்ம டே சொல்லுவான், ஏய் நோ ஐ வாண்ட் டு யோர் வாய்ஸ் அப்படின்னு சொல்ல ஜிம்மனுக்கு தயம் அப்படின்னு கத்த எங்கள் ஜிம்மன் கத்திக்கிட்டே இருப்பான். டே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவான். அப்படியே ஒரு 2 ரவுண்ட் போயிட்டு டே தான் ஜிம்மன் பக்கத்தில் படுத்து டைட்டாக பண்ணிப்பான். அண்ட் டே தான் ஜிம்மனோட கழுத்துக்கிட்ட அவனோட கழுத்து வச்சுட்டு, பேபி
டே டே என்னாச்சு? ரொம்ப ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லும்போது ஆ பிடிச்சி விடுவா அப்படின்னு சொல்ல டே தான் கை கால் அப்படியே பிடிச்சி விட்டுட்ருப்பான். பிடிச்சி விட்டுட்டு டே மிஸ் மீ, ரொம்ப மிஸ் பண்ணேன், எங்கே போனேன், எவ்வளோ பயந்துட்டோம் தெரியுமா, அண்ட் அண்ட் அண்ணல்ல ரொம்ப 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 மிஸ் பண்ணேன், என்னை விட்டுட்டேன், எங்கே போயிட்டேன். ஏய், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லடா, அம்மா ஃபோன் பண்ணாங்க, அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக், அதான் ஒரு வாரம் இருந்துட்டு பிஸ்னஸ் பார்த்துட்டு வந்தேன். அண்ட் டீனா கிட்ட சொல்ல சொன்னனே சொல்லலையா? ஆ டீனா கிட்டேயா? இல்லை, அந்த சீனியர் சொல்லலை. சரி, ஏதோ அரசியல் புரசலாக கேள்விப்பட்ட அப்படியா? என்னது? டீனா அவனை புள்ளி பண்ணாலாமே அப்படியா? இல்லை. செமனா? ஆமாம். ஐயோ, அந்த கிறுக்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. செமன் அவ கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி தான், சரியா? டீனா என் அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு, நல்ல பொண்ணு தான். என்ன சின்ன வயசுலேருந்தே அவளை வந்து என் மேலே ரொம்ப பொசிசிவாக இருப்பாள், மற்றபடி எதுவுமே இல்லை, சரியா? பைத்தியம் மாதிரி பேசலாம் நினச்சிக்காத, மிஸ் யூ அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரியும், என் டேட்டே எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது அண்ட் நெக்ஸ்ட் இதே தான் இங்கே சுகாவும் சரி ஜங்குக்கும் கதவு தட்டிக்கிட்டே இருப்பாங்க. எடுத்துருக்க மாட்டேன், லைக் கதவை திறந்துருக்க மாட்டாங்க, ஏன்னா 2 பேரும் நல்லா தூங்கி இருப்பாங்க கட்டி பிடிச்சி. இங்கே தான் டே என்னடா பண்ணுறா இந்த மூச்சு, வெளியே யாரோட பைக் தான் நிற்கிது தெரியலையே, சரி விட நம்மக்கிட்ட தான் எக்ஸ்ட்ரா பார்க் இருக்கே, ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கீ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா டோர் தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ரூமே ஒரு மோசையாக இருக்கும், எல்லா திங்ஸும் உடஞ்சிருக்கும். டே அப்போ நேற்று நம்ம கனவு காணல, இதுங்க தான் ஏதோ வேலை பார்த்துருக்குன்னு கிட்ட வந்து பார்த்தா நம்ம ஜிம்மன் டே ஷர்ட்டே இல்லாமல் இருப்பான். டே வந்து அவங்களோட முதுகு வரைக்கும் என்னது பெட்ஷீட் போட்டு கவர் பண்ணியிருக்காங்களா, ஃபஸ்ட்டு டேயோட ஃபேஸ் தான் தெரியும். டேயோட செஸ்ட்டுக்குள்ளே செம்மன் வந்து இருப்பான். நம்ம இதுங்க ரெண்டும் பார்த்துட்டு ஐயோ என்னடா இது, ஒரு வேளை இருக்குமோ, டே இருக்குமோ இல்லை இருக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிடுவான். அண்ட் அப்படியே ஒரு 1 hour கழிச்சு எழுந்திரிச்சான். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஜம்மின் தான் எழுந்திரிப்பான். ஜிம்மன் டேயை பார்த்துட்டு செம்ம ஹாப்பியாக இருப்பான். அண்ட் டே 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 சொல்லணும், டே டே எந்திரிச்சு எந்திரிங்க, டைம் ஆச்சு, மணி பாரு 1 மணி ஆச்சு அப்படின்னு சொல்ல சொன்னேன். முடியல, எந்திரிடா மாடு அப்படின்னு சொல்லி திட்ட. அப்போ தான் டே எந்திரிச்சு பார்ப்போம், என்னாச்சு, கை கால்லாம் வலிக்குது ஓ அப்படின்னு சொல்லி டே தான் கை கால்லாம் பிடிச்சு விடுவான். அண்ட் இங்கே தான் சுகா ஜமன் தயாங் ப்ரோ இங்கே வாங்க சாப்பாடு செஞ்சுருக்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது டே காலேஜ் போகலையா, அட எருமை இன்னைக்கு சண்டே. ஆ சண்டே வா, சரி 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 வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கீழே போவாங்க. பட் 2 பேரோட ஃபுல்லாக அவ்வளோ ஹிக்கியாக இருக்கும். நம்ம ஜேகேவும் சரி சுகாவும் முறைக்க அண்ட் அவங்க சொல்லிடுவாங்க, இங்கே பேர்ரா நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, என் ஃப்ரெண்டை ஹர்ட் பண்ண உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல நம்ம டீயை சொல்லுவான், என்னால் ஜமுனை ஹர்ட் பண்ண முடியாது, ஜமுனை ஹர்ட் பண்ண நான் என்ன ஹர்ட் பண்ணிக்கிட்டேன் சமோன்னு சொல்ல 2 பேரும் ஓகே ஜமுன் ஹாப்பியாக இருந்தால் போதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்குள்ள டெய்லியுமே மேக்கப்ஸ் நடக்கும், நிறைய இடத்துக்கு சுற்றி பார்ப்பாங்க. டே ஜமுனை உள்ளங்கையில் வச்சு தாங்குவான். அதே மாதிரி தான் நம்ம ஜமுனை டீயை ரொம்ப லவ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டீனாக்கு டைம் கிடைக்காதா, ஜமுனை ஏதாவது பண்ணலாமா அப்படி இப்படின்னு தான் திங்க் பண்ணிட்டு இருக்க ஒரு ஃபைனல் டே தான். அண்ட் இன்றைக்கி தான் நம்ம வீமி லவ் பண்ணி இதோட 4 years ஆகுது. அதாவது நம்ம டே வந்து ஜிம்மன் பின்னாடி சுற்றுற அந்த 4 வருஷம் ஜிம்மன் ஓகே சொன்னதெல்லாம் சேர்த்து ஒரு 24 years ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு லவ் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஜிம்மன் தான் வீட்டில் டேக்காக நிறைய டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பான். டேக்கு காலையிலேருந்து கால் பண்ணும்போது டே இங்கே வந்துட்டு இருக்கேன், இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன்னு சொல்லுவான். அண்ட் ஜிம்மனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நீ டேயை லவ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த இடத்துக்கு வா, டே உன்னை சீட் பண்ணுறான்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஜிம் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டான். நிறைய பிக்ஸ்லாம் டே வந்துட்டு இருக்கும். டே இங்கே பைக் ஓட்டுற மாதிரி இங்கே வர மாதிரி அப்படி இப்படிலாம் இருக்குது. ஜிம்மனுக்கு அப்போல்லாம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணலாம் தான் போவான். அண்ட் அந்த டைமில் ஸோ யாரோட வீடை இது ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே தானே தயங்க ஏய் டீனா என்னன்னு பாரு, டீனா கொஞ்சம் கொடுத்துக்கோ டீனா அப்படின்னு சொல்ல இங்கே தான் தயங்க முடியலடா தயங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி
ஒரு மாதிரி வார்ன் பண்ணேன். இங்கே தான் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பாரு என்ன பாரு இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அண்ட் கரெக்டாக இப்போ ஜிம்மன் டோர் ஓப்பன் பண்ணேன். ஆக்சுவலாக இங்கே டே வந்து எப்படி சொல்லுவாங்க, டீனா இருப்பா. டீனா மேலே வந்து டே ஓவர் ஆன மாதிரி இருக்கும். இங்கே பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல. அண்ட் டீனா வந்து ஒரு மாதிரி அவன் ட்ரெஸ் எல்லாமே மோசியாக இருக்கும். அவன் உடம்பு ஃபுல்லாக ஹிக்கிஸாக இருக்கனால இங்கே வந்து ஜிம்மன் ஒரு மாதிரி தப்பாக புரிஞ்சுப்பான். அந்த டீ அவன் உடம்பு ஃபுல்லாக ஒரு மாதிரி ஸ்வெட்டாக அண்ட் அவன் உடம்பு ரொம்ப ஒரு மாதிரி கலைஞ்சலாக இருக்குது. தயவுங்க டே என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லும் போது ஜிம்மன் இங்கே பாரு யாரை கேட்டு இந்த இடத்துக்கு வந்து தயவுங்க இங்கே பாரு டே என்ன பண்ணுறேன் உனக்கும் சீனியருக்கும் என்ன நடக்குதுங்க. ஜிம்மன் நீ வீட்டுக்கு போனால் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சாகணும் உனக்கும் சீனியருக்கு என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் இங்கே பின்னாடி ஷுக்காவும் அண்ட் நம்ம ஜாங்குக்குமே வந்துருவாங்க. பிகாஸ் ஜிம்மன் தான் லைவ் லொகேஷன் ட்ராக் பண்ணி விட்டுருப்பாங்க. நீங்கள் வாங்கடா ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு நீ பற்றி யார் தப்பா சொல்கிறேன்னு. அண்ட் அவங்களாம் அந்த 2 பேரும் அந்த இடத்த பார்த்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறதுனா ஒரு மாதிரி ஸ்டண்ட் ஆகிடுவாங்க. நம்ம ஜிக்கு தான் சொல்லுவோம் நான் ஆல்ரெடி உனக்கும் டீனாக்கும் இதை இருக்கும்னு நினச்சேன் அண்ட் நீ ப்ரூவ் பண்ணிட்டல என் ஜிம்மன் கூட நீ அப்படி எப்படி இருக்கும்போது என் ஜிம்மன் தான் நீ சீரியஸாக லவ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு என் ஃப்ரெண்டாக ஹேமாத்தோ உனக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கெல்லாம் மாற்றி பேச இங்கிட்டே தான் இங்கே பாருங்க டென்ஷன் பண்ண ஃபஸ்ட்டு யாரும் விட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லு. இங்கே தட்டினா தயவங்க என்னால் முடியல தயவங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு மாதிரி அவன் மோன் பண்ணேன். இங்கே வேறு வழி இல்லாமல் ஜிம்மன் பிடிச்சிருவங்களாம் தள்ளி விட்டுருவான். ஜிம்மன் வீட்டுக்கு போ நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது வீட்டுக்கு போனவா யார் வீட்டுக்கு தான் நான் போகிறேன் நீயும் அவ்வளோ நல்லா சீட் பண்ணிட்டல அவளை எவ்வளோ லவ் பண்ணேன் தெரியுமா உன்னை லவ் பண்ணேன் உனக்காக நான் என்னையும் கொடுத்தேன் ஆனிவர்சரிக்காக நான் ரூமில் அவ்வளோ டெக்கரேட் பண்ணியிருந்தேன் ஆனால் உனக்கு எதுவுமே தெரியல உனக்கு ஒரே டைமில் 2 பேர் கூட வெக்கமாக இல்லை அப்படின்னு சொல்லி ஜிம்மன் ஸ்லாப் பண்ணேன். கிட்டே திருப்பி ஸ்லாப் பண்ணிட்டு ஒருத்த மயிறு மாதிரி பண்ணிட்டு இருக்கா ஜிம்மன் ரூமுக்கு போன வர அப்படின்னு சொல்லும்போது ஓ இதுக்கு அவகிட்ட படுத்து எழுந்திரிச்சிட்டு அடுத்து என்கிட்ட வர புரியும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு பயங்கரமாக கோந்து இன்னொரு பட்டனை ஸ்லாப் பண்ணேன். ஜிம்மன் கீழே விழுந்துருவான். ஓ அவளுக்காக நீ என்னை அடிச்சிட்டல அப்போ உனக்கு நான் முக்கியம் இல்லை உனக்கு அவங்க தான் முக்கியம் இல்லை நான் தான் முட்டாள் பைத்தியக்காரத்தனமாக நான் லவ் பண்ணியிருக்கேன் அப்படிதானே அப்படின்னு சொல்லி இங்கே பயங்கரமாக இங்கே ஜிம்மன் அழுக ஆமாண்டா அவள் தான் எனக்கு இப்போதைக்கு முக்கியம் புரியுதா அப்படின்னு சொல்ல என்ன சொன்னேன் ஆமாம் அவள் தான் எனக்கு முக்கியம் ஏன்டா இந்த இளவரத்தை லவ் பண்ணணுன்னு இருக்குது ஒருத்த ஃபஸ்ட்டு வெளியே போட அப்படின்னு சொல்லி பிடிச்ச என்ன சொல்கிறது நான் ஜிம்மனை வந்து பிடிச்சி வெளியே வந்து தள்ளி விட்டுருவான். இங்கே பயங்கரமாக மூவ் பண்ணிகிட்டு இருப்பான். இங்கே தான் ஜிம்மன் பயங்கரமாக எழுதிட்டு போகிறேன் இதுக்கப்புறம் நீயே கூப்பிட்டாலும் நீயே தேட்டாலும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு செயின் கொடுத்துருப்பான். அந்த செயினை அறுத்து அந்த இடத்துல போட்டு போயிருப்பான். ஸோ இது எல்லாமே தான் நம்ம ஜிம்மன் நினச்சி பார்க்க அண்ட் டீனா சொன்னதையும் நினச்சி பார்த்துட்டு பயங்கரமாக அழுதுட்டுருப்போம். நான் தப்பு பண்ணிவிட்டேன் எல்லாத்தையுமே அவசர கொடுக்கையா பாதி புரிஞ்சுட்டு இருந்திருக்கேன். நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் என் தகவல் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கரமாக நம்ம ஜிம்மன் அழுதுகிட்டே போக அண்ட் இப்போ தான் இங்கே பாரு 29th ஃப்ளோர் நான் பேக் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜிம்மன் அழுதுகிட்டே போயிடும். அழுதுகிட்டே ஜிம்மன் அங்கே போய் ரிசப்ஷனில் நான் தயவங்க பார்க்கணும் அண்ட் நீங்கள் யார் நான் தயவங்க பார்க்கணும் நீங்கள் யார் தயவங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மன் ஒரு மாதிரி கத்திட்டு இருக்க என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அங்கேருந்து பார்த்தா ஜிம்மன் தான் ஒரு மாதிரி நனைஞ்சிட்டு அழுதுட்டு வந்திருப்பான். ஜிம்மன் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஓடி போயிட்டே ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழகாக ஆரம்பிச்சிருவான். அண்ட் அங்கே ரிசப்ஷனிஸ்ட் தான் சார் யாருன்னு தெரில உங்களை பார்க்கணுன்னுட்டு இருந்தாங்க நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட பயங்கரமாக ஹக் பண்ணிட்டு ஜிம்மன் என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமா ஏன் இவ்வளோ அழுக்கிற ஜிம்மன் அப்படின்ற மாதிரி நம்மகிட்டே சொல்ல ஐம் சாரி டே ஐம் சாரி எல்லாமே நான் தான் புரியாமல் பண்ணிட்டேன் ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் பயங்கரமாக அழுதுட்டு இருப்பான். இங்கே தான் நம்மகிட்ட ஜிம்மன் இங்கே பாரு என்னாச்சு அழுகிறார் என்னை மன்னிச்சிரு நான் தெரியாமல் பண்ணிட்டேன் நான் வேணும்னுக்கே பண்ணலை எல்லாமே நான் புரியாமல் பண்ணிட்டேன் நான் டீனாவை பார்த்தேன் டீனா எல்லாமே சொன்னான் ஐம் சாரின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மன் பயங்கரமாக அழுகிறேன். இங்கே டீ தான் ஓ சொல்லிட்டாளா சரி ஃபைன் ஒன்றும் இல்லை ஏதாவது சாப்பிட்றியா காஃபி டீ என்ன ஐம் சாரி அப்படின்னு சொல்லும் போது டீ பயங்கரமாக ஹக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை சரி விடு தெரியாம தானே பண்ணேன் வேணும்னுக்கே பண்ணல சாரி ஓகே நீ தானே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் டைட்டாக ஹக் பண்ணிட்டாங்க. நம்ம டீக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் பரவாயில்ல நம்ம என்ன பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்ற மாதிரி அவனும் வந்து டைட்டாக ஹக் பண்ணிப்பான். அண்ட் அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்கிப் ஆகும் அண்ட் டீ தான் அவன் மடியில் வந்து ஜிம்மன் உட்கார வச்சுப்பான். ஜிம்மன் டிவியே பார்க்க தயம் ஐம் சாரி இட்ஸ் ஓகேடா பிரச்சனை இல்லை நீ தானே பண்ண என் மூச்சு தானே என்ன பண்ணா ஆனால்
ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் தெரியுமா? ரொம்ப 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 நான் எதுவுமே பண்ணலடா அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டீ ஒரு விஷயத்த சொல்லுவான். டீனா ஒரு ஆன்லைனில் ஒரு பையனை லவ் பண்ணியிருப்பா. ஸோ நேரில் மீட் பண்ணணுன்னு கூட்டிகிட்டு போனால் அந்த பையனை பார்க்கலான்னு போகும்போது தான் ஸோ ஒரு 4-5 பேர் சேர்ந்து நம்ம டீனா வந்து கேங் ரேப் பண்ணியிருப்பாங்க. ஸோ டீனாக்கு வந்து என்ன பண்ணுறது தெரியல. ஃபஸ்ட்டு வந்து நம்ம டீக்கு தான் கால் பண்ணுவான். ஸோ அந்த டைம் தான் டீ கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டில் வச்சு அந்த ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ தான் ஜமன் பார்த்துருப்பா. இதுதான் நடந்திருக்கும். எப்படி ஜமன் சொல்லுவேன், ஒரு பொண்ணோட லைஃப் அண்ட் டீ தான் எனக்கு ஒரு அக்கா மாதிரி. எனக்கு அவளை அந்த டைமில் அப்படி விட்டுட்டு வரணும்னு தோணல. நீ என்னை புரிஞ்சுப்பான்னு நினச்ச ஜமன், ஆனால் நீ என்னை புரிஞ்சிக்கல. பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. நீ தானே என்னை ஹர்ட் பண்ண. என்னை திட்டுறதுக்கும் என்னை அடிக்கிறதுக்கும் என்னை சிரிக்க வைக்கிறதுக்கும் என்னை அழ வைக்கிறதுக்கும் என்னை கோவப்படுத்துறதுக்கும் எல்லாமே நீ மட்டும் இருக்கல. உன்கிட்ட தான் நான் காட்ட முடியும். நீ என்கிட்ட தான் காட்ட முடியும். என்ன போனால் போயிடுவேன், அப்போது சொன்னால் நீ போக மாட்டேன் அப்படின்னு நினச்சேன். பட் நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். இருக்கட்டும், ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்னை 2 அடி கூட அடிச்சு கொட்டையும். ப்ளீஸ் இப்படி மட்டும் சொல்லாத டிடி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒன்று அடிச்சு நான் என்னடா பண்ண போகிறேன், நீ குழந்தடா அப்படின்னு சொல்லிட்டு இதை ரொம்ப ஆழ்ந்த டே ஜம்முனை கிஸ் பண்ணேன். ஜம்மன் டேவை கிஸ் பண்ணேன். அண்ட் அப்படி ஜம்மன் வீட்டிலேருந்து ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்போவே டைம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8 o'clock இருக்கும். அண்ட் நம்ம இந்த சுகா தான் மதியம் கால் பண்ணேன். ஹோபி சார், என்னாச்சு என்னாச்சு ஜம்மனை கூட்டிகிட்டு போனீங்க, அதுக்கப்புறம் வரவே இல்லை. ஓய் போனேன், அவனை ரூமுக்கு தானே வர சொன்னேன். ஐயோ ஜம்மன் வீட்டில் இருக்க. ஜம்மன் நம்ம அனுப்பிட்டு வாங்க. எங்கே இருக்கா ஜம்மன்? அவனா என்னுடைய மாப்பிள்ளை கூட எப்படி போயோ இருக்கானோ அப்படின்னு சொல்லுது. என்ன சொல்கிறீங்க? சரி, நீ எப்போ வீட்டுக்கு வர போகிற? வரணும். என்ன வரணும்? வா அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். சொல்லிட்டு எங்கள் சைடு ஜாப் தான் வீட்டில் பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருப்போம். அண்ட் இப்போ தான் நம்ம இவங்க டோர் ஓப்பன் பண்ணி வர ஜியோப்பை பார்க்கும்போது இவங்க ஒரு மாதிரி கல் பண்ணிகிட்டு இருப்பான். பிகாஸ் ஜியோ பாட்ரூம் மட்டும்தான் வேர் பண்ணியிருப்பான், வேறு எதுவுமே வேர் பண்ணியிருக்க மாட்டான். என்ன இப்படி இருக்கீங்க? எப்படி இருக்க? அதுவா அதுவானா அண்ணா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கி போய் மாடியில் உட்காந்தாச்சு. அப்போ பயங்கரமாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆப்போசிட்டில் இங்கே தான் நம்ம ஃபீமேல் டேபெல்லாம் பயங்கரமாக ஷேக் ஆகிட்டுருக்கும். பயங்கரமாக ஃபோன் பண்ணிட்டு தேவம் அப்படின்னு சொல்ல நீங்கள் டே இருக்குங்க. ஜமானா 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 சாரி, என்னால் முடியல. ஐ கான் கண்ட்ரோல். அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மேக்கப் போயிட்டு இருக்கோம். அப்படியே ஒரு 4 rounds முடிச்சுட்டு 2 பேரும் பயங்கரமாக மூச்சு விட்டுட்டு இருப்பாங்க. சும்மன் சொல்லலாம், நீ தெரிந்த வேலை தான் தெரியுமா, அப்பயும் சரி இப்பயும் சரி என் கூட ரஃபாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்மன் சொன்னீங்க. நம்ம டே தான் சொல்லுவோம், என்னடா பண்ணுறது, எப்படி ஒரு குலாப் ஜாமுனை வச்சுட்டு டேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் இங்கே மாற்றி மாற்றி நம்ம வீயோட ஃபோனும் செம்மனோட ஃபோனும் அடிச்சுக்கிட்டே இருக்கும். டே ரொம்ப நேரமாக ஃபோன் அடிக்குது. அதான்டா உன் அம்மா இல்லை என் அம்மா பண்ணிகிட்ருப்பாங்க. ஓ சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். இங்கே தான் டே எடுத்து கால் எடுத்து காதில் வச்சிட்ருக்கும் போது டே 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 எங்கடா இருக்க? அம்மா ஆஃபீஸில் இருக்கம்மா. டே டே அப்படின்ற மாதிரி கெச்சவன் கத்த டே பார்ப்பான். கால் எடுத்து ஃபோன் எடுத்து காதில் வச்சுட்டு அப்படியே தர்ஸ் பண்ணிகிட்ருப்பான். சிவன் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு மூணிங்க வைக்கமா. ஏய் சிவனும் கூட இருக்கான். ஆமாம்மா அம்மா பிஸியாக இருக்க, ஃபோனை வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவான். அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஜாலியாகிடும். பசங்க சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கொடுன்னு சிவன் அம்மா கிட்ட சொல்ல அவங்களுக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கே தான் சிவன் போட்டு டேயோட செஸ்ட்லேயே அடிச்சிட்டு இருப்பான். டே ஒரு மாதிரி பங்கமாக ஸ்மைல் பண்ணிட்டு பயங்கரமாக தர்ஸ் பண்ணிகிட்டு இருப்பான். முடியல தயணும் அப்படின்னு சொல்ல ஒரு வாட்டின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கரமாக மேக்கப் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே ஸ்கிப் பண்ணால் டே தான் ஜிம்மனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வருவான். மிட் நைட் 3 மணிக்கு
கூட்டிகிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சுட்டு அவனும் டைட்டாக வந்து பக்கத்தில் படுத்து டைட்டாக பண்ணிப்பான். ஃபார்வர்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு சாரிடா, பாஸ்டில் நிறைய ஹர்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் இதுக்கப்புறம் ஒன்று உலகத்துலேயே நான் மட்டும்தான் லவ் பண்ணுற அளவுக்கு, அவங்க வீட்டாலே உன்னை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு தொடர்ந்து பயங்கரமாக லவ் பண்ண போகிறேன். சாரி அண்ட் தேங்க்யூ. என்னோட ஹார்டான மூளாக தாங்கிக்க அப்படின்னு சொல்லும் போது ஹேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் திரும்பிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்க. ஓகேடா, நானும் அந்த ஸ்டோரி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே பாய்.